Welcome to OTT Junction Super Singer Junior Season 10. ஸோ சாட்டர்டே சண்டே நடந்த நிகழ்வுகள், அதாவது டாப் 10 செலெக்ஷன் ரவுண்டு. இதில் 11 பேர் இருக்காங்க. இதை 10 பேர் ஆக்கணும். ஒரு ஆள் எலிமினேட் ஆகணும், பாக்கி 10 பேர் இருக்கணும். இதற்கான போட்டி தான் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நடந்தது. முதல்ல எடுத்த உடனே ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, இது ப்ரமோல போடாத ஒரு பாடல். இதை ஆதனா ஸ்ரீ பாடினாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா விஜய் ஸ்டார்ஸ்லேருந்து ஒரு ஒரு நடனம் சூப்பர் பாடினாங்க. அந்த டீம் எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. அந்த பாடலை அவங்க பாடின விதம், அந்த பாட்டோட த்ரோ, அவங்க வாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனாலும் ஆதனா ஸ்ரீக்கு கோல்டன் பஸர் கிடைக்கல. ஆனா அவங்க பிரமாதமா பாடிட்டாங்க, சூப்பரா பாடினாங்க. எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கும்படி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அடுத்ததா நஸ்ரீன் நெஞ்சோடு கலந்திடு இந்த பாட்டு 7G ரெயின்போ காலனிலேருந்து பாடினாங்க. ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக டான்ஸ் பண்ண குரூப்பாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக இருந்தது. நஸ்ரீனுடைய பாடலுக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்து அவங்க கோல்டன் ஷவர் கொடுத்து டைரக்டா அந்த டாப் 10க்கு போயிட்டாங்க. இதை தவிர நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் இந்த சூப்பர் சிங்கர்ல ஏற்கனவே ஒரு பையன் அவங்க ஊர்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு நல்ல குடி தண்ணீருக்கான ஏற்பாடு அவர் பண்ணி கொடுத்தாரு. அவரே நேராக போயிருந்தாரு அந்த ஊருக்கு. அப்புறம் நஸ்ரீன் அவங்க அம்மா டெய்லரிங் ஷாப் வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டெய்லரிங் ஷாப் வைக்கிறதுக்கு உதவி பண்ணி நேராக அந்த ஊருக்கே போய் அந்த கடையை திறந்து வச்சாரு. இந்த 2 நிகழ்வுகளையும் வீடியோவில் காமிச்சாங்க. ராகவா லாரன்ஸ் அந்த ஊருக்கு போறதும், திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி திருச்சியிலேருந்து பக்கத்தில் இருக்க அந்த ஊரு, இந்த தண்ணி விஷ்ணுங்கிற பையன், சூப்பர் சிங்கர் விஷ்ணு, அந்த பையன் கேட்ட ஊரு, அதாவது குறுக்கலையாப்பட்டி அப்படிங்கிற ஊரு, அந்த ஊருக்கு போறாரு. குறுக்கலையாப்பட்டி. அதுக்கப்புறம் இதை காமிக்கிறாங்க, இந்த திருவண்ணாமலை இவங்க ஊரு, நம்ம நஸ்ரீனுடைய ஊரு, அவங்க ஊருக்கு அவர் வர்றது, கார்ல வர்றது, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க இது ஓபன் பண்ணி வைக்கிறது, அந்த அரக்கோணம் ஒன்றியம், அதுல நடக்கக்கூடிய ஒரு, அவங்க ஸ்கூலுக்கும் போறாரு. இவர் ராணிப்பேட்டையில ஸ்கூலுக்கு போறாரு. நஸ்ரீனோட ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க டெய்லரிங் ஷாப்பை திறந்து வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது SJ10ல ஃபர்ஸ்ட் போட்டியாளராக வந்தது சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல முதல் போட்டியாளராக வந்தது நஸ்ரீன் தான். ஃபர்ஸ்ட் டாப் 10க்குள்ள போனதும் நஸ்ரீன் தான். அதுக்கடுத்து ஆத்யா, அவங்க கண்ணோடு காண்பதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்க சாச்சனாவும் அவங்க சிஸ்டர், அதாவது பிக் பாஸ்ல சாச்சனாவுடைய சிஸ்டர், அதாவது விஜய் சேதுபதி மகளா மகாராஜா படத்துல நடிச்சவங்க, அவங்க 2 பேரும் ஆடினாங்க. இவங்க பாடினதும் இவங்க ஆடினதும் இந்த சூப்பர் சிங்கர்ல மிக முக்கியமான கண்டஸ்டன்ட் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்து ஆத்யா டைரக்டா டாப் 10க்கு போயிட்டாங்க. அடுத்ததா ரிதன் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த பாட்டுக்கு பாடினாரு. இவருக்கு சப்போர்ட்டா அமுதவாணன் பின்னிட்டாரு. உலகநாயகன் கமலஹாசன் எப்படி அபூர்வ சகோதரர்கள் படத்துல குள்ள அப்புவா பண்ணிருப்பாரோ, அதே மாதிரி மேக்கப், அதே கெட்டப்பு, அந்த ஹார்ட் ஒர்க், அதை காலில் ஷூவை போட்டுட்டு அவர் குள்ளமா ரொம்ப அந்த பாட்டு ஃபுல்லாவே பண்ணாரு. அது பயங்கர சப்போர்ட்டு. ரிதனுடைய வாய்ஸும் நல்லா இருந்தது, அவர் பாடின விதமும் நல்லா இருந்தது. உலகநாயகன் கமலஹாசன், கவிஞர் வாலி, இளையராஜா, SPB இந்த கூட்டணியில அமைந்த ஒரு சிறப்பான பாடல். இந்த பாட்டுக்கு பல விருதுகள் கிடைத்த பாடல். இதை ரிதனும் சூப்பரா பாடினாரு. ஆனாலும் அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. இது அமுதவாணனுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சது. 6 அடிச்சிட்டார் அமுதவாணனே சொல்லலாம். சாட்டர்டேயுடைய கடைசி பாடல் காயத்ரி, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா, மௌனராகம் படத்துல இருந்து ரேவதியுடைய நடனத்துல வந்த பாட்டு. இந்த பாட்டு நிறைய பிரியங்கா எல்லாம் பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா பாடின பாட்டு, கவிஞர் வாலி, இளையராஜா, மணிரத்னம் இவங்க காம்பினேஷன்ல வந்த பாட்டு. இந்த பாடலை ரொம்ப சூப்பரா பாடினாங்க நம்முடைய காயத்ரி. அவங்க பாடினதுக்கு காரணம் அவங்க மியூசிக் ஃபேமிலி, அவங்க அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் 3 தலைமுறையாக. அதுலேருந்து அவங்க ரொம்ப சிறப்பாக பாடுறதுல ஆச்சரியம் இல்லை. எவரி ரவுண்ட் அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இவங்களும் டைரக்ட் கோல்டன் ஷவர் கொடுத்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட், டைரக்ட் டாப் 10 மாறிட்டாங்க. சண்டே முதல் பர்ஃபார்மன்ஸ் இலங்கையிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து பிரியங்கா. இவங்க பாடினது ஜீன்ஸ் படத்துல இருந்து ஹைரா ஹைரா ஹைரோப்பா அந்த பாட்டு. அதுக்கு அக்ஷரா மைத்ரேயன், பழைய சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல கலந்து கொண்ட 2 போட்டியாளர்கள் பிரமாதமா ஆடினாங்க. இவங்க சூப்பரா பண்ணாங்க. இவங்க இலங்கையிலிருந்து வந்த போட்டியாளருங்கிறதுனால இவங்க நிச்சயமா ஃபைனல் வரையே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டாப் 5 வரையே இருப்பாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த முறை இவங்களுக்கு
டாப் 10ல செலக்ட் ஆயிட்டாங்க, கோல்டன் ஷவர் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க டைரக்ட் என்ட்ரி டு டாப் 10. அடுத்ததா சண்டேவுடைய 2வது பெர்ஃபார்மன்ஸ் சாராஸ்வதி. அவங்க வந்து ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆறு கடல் அந்த பாட்டு குக்கு படத்துலேருந்து அந்த பாடலை அவங்க ரொம்ப பிரமாதமா பாடினாங்க. இவங்க டாப் 10ல இருப்பாங்க, ஃபைனலிஸ்டாவும் இருப்பாங்கங்கிறதுல நமக்கெல்லாம் டவுட்டே கிடையாது. ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பாண்டியன் ஸ்டோர் ஷாலினி அவங்களும் அவரோட ஜோடியும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராக இருந்தது. ஓவராலா எல்லாருமே பயங்கரமா பாராட்டு தெரிவித்து பல பேர் கண்கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பாடின விதத்தை பார்த்துட்டு அனுராதா ஸ்ரீராம்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி சாராஸ்வதியை பாராட்டி அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்து டைரக்டா டாப் 10ல செலக்ட் பண்ணாங்க. இதுல ஆச்சரியமே இல்லை, சாராஸ்வதி டைரக்டா செலக்ட் ஆனதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அடுத்ததா தனுமிதா. இவங்க வந்து ரோஜா படத்துல இருந்து புது வெள்ளை மழை அந்த பாட்டு பாடினாங்க. இவங்களுக்கு வந்து சில இடங்கள் சரியா பாடல, லேண்டிங் நோட் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில குறைகள் இவங்க பாடல்ல சொல்லப்பட்டது. மற்றபடி ஓவராலா டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. இவங்களும் வெயிட் பண்ணணும். கோல்டன் ஷவர் கிடைக்காதவங்க எல்லாம் கடைசியில டேஞ்சர் ஜோன்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். தனுமிதாவும் அதுக்கு வெயிட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அடுத்ததா லயவர்ஷினி. அவங்க வந்து மலர்களே மலர்களே பாட்டு பண்ணாங்க லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து. ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அதாவது அவங்க பாடின விதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சித்ராமாவை இன்னைக்கு மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அனுராதா ஸ்ரீராம் சொன்னாங்க. அவங்க இருந்திருந்தா பாராட்டியிருப்பாங்க நீங்க பாடின விதத்தை பார்த்து அப்படின்னு. எல்லாருமே பாராட்டினாங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு இமான் சொன்னாரு. அந்த எமோஷ்னலா ரொம்ப அழகா சூப்பராக பாடினீங்க, உங்க ரெண்டிஷன் நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்ததா ஜோஷிகா வந்து இழந்த பழம் அதாவது இவங்க பாடின பாட்டு, நம்ம அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டு, அந்த பாட்டு அவங்க பாடினாங்க. செம்ம குத்துப்பாட்டு. இதுக்கு வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர் வந்து ஆடினார். மதுரைங்கிற படம், விஜய் நடித்த படம் மதுரை. பயங்கரமா ஆடினார் டான்ஸு. அவருக்கும் டான்ஸ் ஆட வருங்கிறத காமிச்சாரு. செமையா பாடினதுனால இவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைச்சி ஜோஷிகா வந்து டைரக்டா டாப் 10க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லை. அடுத்ததா லயனட்டு. நம்ம ப்ரமோல பார்த்த மாதிரி என்னோடு நீ இருந்தால் அந்த பாட்டு ஐ படத்துலேருந்து பிரமாதமா பாடிட்டாங்க. சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிங்கிங்கு. கரெக்டான சமயத்துல வந்து ஃபார்முக்கு வர்றாங்க. அழகா கோல்டன் ஷவரை ஈஸியா தட்டி தூக்கிட்டாங்க. பிரமாதம். இதுக்கப்புறம் யாரை வந்து எலிமினேட் பண்ண போறாங்கிறதுக்கான நிகழ்வு நடந்தது. அதாவது டேஞ்சர் ஜோன்ல நிப்பாட்டினாங்க போட்டியாளர்களை. யாரெல்லாம் கோல்டன் ஷவர் வாங்கலையோ அவங்களெல்லாம் போட்டியாளராக நிப்பாட்டினாங்க. அந்த போட்டியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பேர். 7 பேருக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சிருச்சு. ரிதனுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல, ஆதனா ஸ்ரீக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல, அதே மாதிரி லயவர்ஷினிக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல, தனுமிதாக்கு கிடைக்கல. இதுல வந்து முதல்ல வெகு சிறப்பா பாடி அதிக புள்ளிகளோட டோட்டல் குமுலேட்டிவா பார்த்து உள்ள போனது வந்து ஆதனா ஸ்ரீ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள போயிட்டாங்க. ஸோ அவங்க டாப் 10க்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு லயவர்ஷினி பிரமாதமா பண்ணதுனால அவங்களும் டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிச்சு டாப் 10க்கு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியா இருந்தது தனுமிதா, ரிதன்கிறது ஒரே ஒரு மேல் கண்டஸ்டன்ட். இதுல 2 பேர்ல புள்ளிகள் அடிப்படையில ரிதன் வந்து சேவ் ஆகி டாப் 10க்கு போயிட்டாரு. இதுல வெளியேறியது தனுமிதா. இந்த டாப் 10 செலக்ஷன்ல 11 பேர்ல வெளியேற்றப்பட்டவர் தனுமிதா. மீதி 10 பேரோட டாப் 10 செலிப்ரேஷன் ரவுண்டு இந்த வாரம் நடக்க போகுது.